மேலும் ஒரு அண்மை செய்தி, சட்ட மசோதாக்களுக்கான கால நிர்ணயம் தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு அரசின் வாதத்திற்கு என்ன பதில் என்று ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். பால்முருகன், வணக்கம். தமிழ்நாடு அரசின் வாதத்திற்கு என்ன பதில்? அது மட்டுமில்லாமல் ஒன்றிய அரசு இது குறித்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் கால நிர்ணயம் செய்ததை எதிர்த்து ஒன்றிய அரசு தொடர்ந்த வழக்குதான் இன்று விசாரணை நடைபெற்று வருகிறது. 4வது நாளாக இன்று தொடர் விசாரணை நடைபெறுகிறது. இன்றைய தினம் ஒன்றிய அரசு தரப்பிலும் மகாராஷ்டிரா மாநில அரசு தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அப்போதுதான் உச்சநீதிமன்றமானது பல்வேறு கேள்விகளை தற்போது எழுப்பி இருக்கிறது. குறிப்பாக 2வது முறையாக சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய ஒரு மசோதாவை ஆளுநரால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப இயலாது. அதற்கு ஒப்புதல் வழங்குவதை தவிர ஆளுநருக்கு வேறு வழி இல்லை என்று அரசியல் சாசன பிரிவு 200, 201 சுட்டிக்காட்டி தமிழ்நாடு அரசு வாதங்களை முன்வைத்ததை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். இதற்கு ஒன்றிய அரசினுடைய பதில் என்ன என்ற கேள்வியை தற்போது உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. 2வது முறையாக ஒரு மசோதா அனுப்பப்படும் போது ஆளுநரால் எப்படி திருப்பி அனுப்ப முடியும் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க முடியும் என்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பல்வேறு வாதங்களை வைக்கும் போது இதனை குறிப்பிட்டு வாதிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, ஆளுநருக்கு எந்த வகையில் வீட்டோ அதிகாரம் இருக்கிறது ஒரு மசோதாவை திருப்பி அனுப்புவதற்கு? மாநில அரசுகள் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாவை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பினால் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்கிற கேள்வியையும் உச்சநீதிமன்றம் எழுப்பியது. அது மட்டுமல்ல, மாநில விவகாரங்களில் தலையிடுவதற்கு போர் போன்ற அவசர கால நேரங்களில் மட்டுமே ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. சாதாரண காலங்களில் சாதாரண நிலையின் போது எப்படி தலையிடுவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்ற கேள்வியையும் உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. வாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மார்ஷல், விரிவான விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.